அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன்களை மகர ராசிக்கு பார்க்கலாம். அதான் மகர ராசின்னு சொல்றது என்னது, காலபுருஷனுக்கு 10வது வீடு இல்லையா. அப்போ இந்த ராசி அதிபதி இப்போ எங்கே இருக்கிறாரு? மகர. நம்ம பொதுவாக ராசி பலன் சொன்னால் மாத பலன் சொல்லும்போது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் தான் மாதம் மாதம் மாறக்கூடியது. மாதத்தின் அதிபதி யார்? சூரியன். சூரியன் வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்லுவோம். இப்போ நம்ம மகர ராசிக்கு ஃபஸ்ட்டு ராசி அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். ராசி அதிபதி 3ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. 3ஆம் வீட்டில் ராசி அதிபதி இருந்தால் அதை நம்மளோட சுய முயற்சியால் முன்னேற்றம். இப்போ அவர் வக்ரமாக இருக்கிறார். 3ஆம் வீட்டில் வக்ரமாக இருந்தாலும் பொதுவாகவே சனி பகவான் மந்தக்காரகன். வக்ரம் பெறும்போது கொஞ்சம் துரிதமாக வேலை செய்வார். உங்கள் ஜாதகத்துலேயும் சனி வக்ரமாக இருந்தால் கொஞ்சம் இப்போ வேகமாக வேலை செய்யக்கூடியதாக இருக்கார். அப்போ உங்கள்கிட்ட என்ன மாதிரி இருக்கணும்னா, உங்கள்கிட்ட கடின உழைப்பும் பொறுமையும் இருக்கணும். அது எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சற்று தாமதமாக இருந்தாலும் உங்களோட விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உச்சம் பெற்று அவரை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது, கிடைக்கும். கொஞ்சம் விரயமாகும், கொஞ்சம் ட்ராவல் மூலமாக விரயமாகும். அவர் சனி பகவான் இருக்க இடத்த சிறப்பாக்குவார். பார்க்குற இடத்த தானே பாழாக்குவார். அதுவும் 3ஆம் பார்வை அவருக்கு கொடூர பார்வைன்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் இடத்த அவர் எதை பார்க்குறாரு? சனி 5ஆம் பாவத்தை பார்க்குறாரு. 5ஆம் பாவம்னு சொன்னால் என்னது? பூர்வீக சொத்து, குழந்தை, நம்ம ஒரு பிளான் பண்ணுற திட்டம் இல்லையா, இது எல்லாமே அதில் தான் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த சமயம் சரியாகாது. ஏன்னா அவர் இப்போ நீங்கள் ஒரு பூர்வீக சொத்துக்காக நீங்கள் ஒரு இடத்துக்கு அலையிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது இப்போ சரியாகாது. ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு திட்டம் போட்டுப்பேங்க, அந்த திட்டம் நிறைவேறாது. ஏன்னா சனியோட 3ஆம் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த காரணங்களை எதுவுமே அவர் செய்ய விட மாட்டார். அதுவும் இந்த 5ஆம் அதிபதி இப்போ 9ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்கிறாரு. அதனால் இது சுக்கிரன் மாறது வரைக்கும் இப்போ எந்த ஒரு காரியம் அலைச்சல் தான் அதிகமாக இருக்கும். அதே 7ஆம் பார்வை 9ஆம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா. 9ஆம் வீடு தந்தை உறவுகளால் நமக்கு அதிக பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரத்தின் வீரியத்தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ காமத்தினுடைய குறைபாடுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் வீட்டை பார்க்குறதுனால தூக்கம் அதிகமாக வரது, கெட்டு போகும். அதுவும் நம்ம நீண்ட தூர பயணத்தால் ட்ராவல் அலைச்சலும் விரையும் தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி. அப்புறம் குருவை பாருங்கள். குரு வந்து 3-12க்கு அதிபதி என்ன செய்கிறார்? 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. பொதுவாகவே குரு 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றிருந்தாலுமே திருமணத்தை கொடுப்பாராம் பார்த்தா நிச்சயமாக கொடுக்க மாட்டார். குரு வந்து 7ஆம் வீட்டை பார்த்தா தான் திருமணம் நடக்குமே தவிர, குரு 7ஆம் வீட்டில் இருந்தால் கல்யாணமே ஒரு குதிரை கொம்பு தான் சொல்லுவாங்க. அது கூடவே இப்போ சூரியனும் இருக்கார். 8ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல இருந்தாலும், சூரியன் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தாங்க. அதாவது 7ஆம் வீட்டில் குரு உச்சம் பெற்றால் ஹம்ச யோகம் சொல்லுவோம். அதே 7ஆம் வீட்டில் குரு இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம் சொல்லுவோம். ஆனால் தோஷம் வந்து ஹம்ச யோகம் இருக்கனால அடிபட்டு போகும், கொஞ்சம் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயே பாருங்கள், 9ஆம் அதிபதி புதன் 7ஆம் வீட்டில் இருக்கிறாரு. எப்போவுமே 9ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தால் இருதார யோகா அமைப்பை கொடுத்துரும். அப்போ நமக்கு அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா ஏற்கனவே குருவும் சூரியனுமே திருமணத்தை தாமதத்தை ஏற்படுத்துவார். இப்போ 9ஆம் இருதார யோகத்தை கொடுத்துடக்கூடாது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த கன்னி என்ன திசையை குறிக்கும்? தென்மேற்கு திசையை குறிக்கும். கடகம் என்ன திசையை குறிக்கும்? வடக்கு திசையை குறிக்கும். இந்த வடக்கு திசை தென்மேற்கு திசையிலேருந்து நீங்கள் ஒரு வரன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கிங்களா, அப்போ நமக்கு இருதார யோகத்துக்குள்ள அமைப்பு வராது. இதுவே 6ஆம் அதிபதி 7 புதன் அப்படி இருந்தால் எப்படி? அந்த மாதிரி அதாவது என்ன செய்வாங்கன்னா, நான் வேலையில் ஏறினப்பறம் தான் எனக்கு திருமணம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பவுமே கொஞ்சம் தாமதம் ஆயிடுமா? அதே பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல 7ஆம் அதிபதி முதல்ல இருக்கிறாரா, 6ஆம் அதிபதி முதல்ல இருக்கா பாருங்கள். அப்போ 6ஆம் அதிபதி முதல்ல இருந்தாச்சுன்னா வேலையில் ஏறினப்புறம் தான் அந்த பொண்ணு கல்யாணம் வேணும்னு சொல்லும். அதுக்கு பின்னாடி இருந்தாச்சுன்னா திருமணம் ஆனப்புறம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே 7ஆம் வீட்டில் சூரியன் இருந்தாலே எந்த மாதிரி மனைவி அமைவானா, ஒரு அதிகார தோரணை இருக்க பொண்ணு தான் அமைவா. இப்போ குரு 7ல் இருந்தாலும் எப்படிப்பட்ட மனைவி அமைவா? நான் சொல்லதான் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மனைவி தான் உங்களுக்கு அமையவிட வாய்ப்பு இருக்கும். இதே 7 வருஷம் கழிஞ்சாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கணவன் சொல்ல கேட்டு அவள் பாட்டு இருந்துப்பா. அதனால முதல்ல கொஞ்சம் பொண்டாட்டி கொஞ்சம் வீரியமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிஞ்சு சால்வ் ஆயிடுவாங்க. சரிங்களா? இதே 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார் பாருங்க. எப்பவுமே 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருந்தால் நம்மளுக்கு எதிரிகளுடைய பலம் நமக்கு குறைஞ்சிரும். நம்ம தான் பலமாக இருப்போம் 6ல் செவ்வாய் இருந்தாலே. அது என்ன ஒரு விஷயம் தெரியுமா? செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தோடைய காரகத்துவத்தை அது குறைச்சிரும். அப்போ இதில் என்ன இருக்குது? கடன், நோய், எதிரி இருக்குது. இதெல்லாம் அதுக்கு தடை பண்ணிட்டு அதோட காரகத்தை வேலை செய்யும். அப்போ செவ்வாயோட காரகம் என்னது? இரத்தத்தின் அதிபதி, நெருப்பு கிரகம். அப்போ நோயின்னு சொன்னால் எந்த மாதிரி நோய் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் நெருப்பு வெப்ப கட்டி வரும் தெரியுமா, சூட்டினால வரக்கூடிய கட்டி, இரத்தத்தினால் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நோய்கள் தான் வருமே தவிர கடனை அது கொடுக்க விடாது. 6ஆம் இடத்துல இருந்தாலும்
எந்த மாதிரி கடனை கொடுக்குன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு இப்போ யாராவது கடன் தந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் சித்தப்பாவா மாமாவா அண்ணனா தந்தாச்சுன்னா வேண்டாம் மச்சான் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடன் நம்ம திருப்பி கொடுக்க முடியாத, இப்போ ஒரு அக்ரி கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் தள்ளுபடி அப்படின்னு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி செவ்வாய் வந்து அந்த காரகத்துவத்தை அது எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இப்போ கணவர் அமைஞ்சிட்டாலும் கூட உங்களுக்கு நல்ல பலமான கணவர் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லா கிரகத்தையும் நான் சொல்லிட்டேன். சுக்கிரன் 9ஆம் இடத்துல நீசம் பெற்றிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ திருமண தடைகள் அதிகமாக இருந்தாச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய பசுவுக்கு எள்ளும் புண்ணாக்கு, எள் புண்ணாக்கு சொல்லுவாங்க, அந்த புண்ணாக்கை நீங்கள் வாங்கி கொடுங்க. அதெல்லாம் கிட்னி ஃபெயிலியராக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. அதனால் லலிதாம்பிகாவை கும்பிடுங்க, லலிதா சகசரநாமம் படிங்க, நிச்சயமாக எல்லாமே சால்வ் ஆகும். சரி, என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.